நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்று மே 18, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் தான் 16, 17, 18 இந்த நாட்களில் தான் நமது லட்சக்கணக்கான நமது உறவுகள் இந்த சிங்கள பேரினவாதத்தின் அவர்களுடைய இனவெறிக்கு இரையான இந்த நாள் நம்மளால் மறக்க முடியுமா? இல்லை மன்னிக்கவும் தான் முடியுமா? ஆம், நிச்சயம் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தமிழ் மொழி உணர்வும் தமிழ் இன உணர்வும் உள்ளவர்களால் நிச்சயம் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆம் நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டில் எத்தனை தமிழர்கள் தமிழ் மொழி உணர்வோடும் தமிழ் இன உணர்வோடும் இருக்கிறார்கள்? சில லட்சம் தமிழர்கள் தான். அதுவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய வருகைக்கு பின்னுதான், அவர்களுடைய பேச்சுக்கு பிறகுதான். அப்படியானால் மீதி உள்ள தமிழர்கள், இந்த 50 வருட திராவிட கட்சிகளின் ஆட்சிகளில் தமிழர்கள் திராவிடர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அதனால்தான் தமிழ் இன உணர்வும் தமிழ் மொழி உணர்வும் இங்கு சாகரிக்கப்பட்டு இந்த தமிழர்கள் திராவிடர்களாக சுற்றித் திரிகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே, தமிழர்களாக இருந்து திராவிடர்களாக மாறியவர்கள் மீண்டும் தமிழர்களாக மாறுவார்கள் அண்ணன் சீமானால். நிச்சயம் இது விரைவில் நடக்கும். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு 15 வருடம் பின்னோக்கி அன்றைய நாளை இன்றைய நாளில் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். இப்படி 2008, 2009 இந்த ஈழப்போர் இந்த உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது, அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வயசு ஒரு 26 தான் நடந்துட்டு இருந்தது. இப்படி அன்று போர் உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எப்படியாவது நமது படைகள் முன்னேறி சென்று வென்றுவிட மாட்டார்களா என்ற ஒரு பெரும் இயக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளையும் பார்ப்பேன். அதே மாதிரி செய்தி தொலைக்காட்சி அதுல வர செய்தியும் பார்ப்பேன். இப்பொழுதெல்லாம் செய்தித்தாள்களிலும் செய்தியிலும் நம் படை முன்னேறி கொண்டிருக்கிறது, முன்னேறி கொண்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியில் வரும்போதெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியிலும் பெரும் ஆனந்தத்திலும் மனசு தத்தளிக்கும். ஆனா அதே சமயத்துல நமது படை பின்வாங்குகிறது, நமது படை தோல்வி நோக்கி செல்கிறது இங்கிருந்து சொல்லும் போதெல்லாம் என் மனம் மிகப்பெரிய அளவுல ஒரு மன வலியோட இருக்கும். இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அன்றைய நாட்கள் நம்ம பயிற்சிட்டு இருந்தோம். பல தருணங்கள்ல பல நாட்கள் நமது படை இந்த இலங்கை படையை வெற்றி கொண்டு வீறு கொண்டு எழுந்து முன்னேறி சென்று கொண்டிருந்தது என்று நினைத்து 21 நாடுகளின் துணையோடு என்று கடைசி கட்ட நேரத்தில் அந்த 2009 காலகட்டத்தில் இந்த 16, 17, 18 இந்த நாட்களில் நச்சு குண்டுகளுக்கு இரையாக நமது லட்சக்கணக்கான உறவுகளை இரையாக்கினார்கள் இந்த சிங்கள பேரினவாதிகள். நண்பர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சில் ஒரு தாங்கனா துயரம், தாங்க முடியாத வலி, ஒரு கையலாகாத நிலை. நம் கண்முன்னே நம் இனம் உறவுகள் இப்படி செத்து மடிகிறார்களே என்ற பெரும் வலியும் வேதனையும். ஆனால் அன்று இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக இந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அதாவது ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே அன்றைய வரலாறு நல்லாவே தெளிவாக தெரியும். அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கு தெரியறதுக்கு அதிகம் வாய்ப்பு இல்லை, இந்த இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்தார்? என்ன ஒரு நாடகம், ஒரு அற்புதமான நாடகத்தை அன்று அரங்கேற்றினார். ஒரு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு உண்ணாவிரதம். எதற்காக? இந்த போரை நிறுத்துவதற்காக என்று சொல்லி தொடங்கி, காலை உணவுக்கு பிறகு இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி மதிய உணவுக்கு முன் இந்த உண்ணாவிரதத்தை முடித்தார். எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பார்த்தீங்களா? இப்படி இந்த போர் உச்சகட்டத்தில் நடந்துட்டு இருக்கும் போதே டெல்லியில் சென்று சோனியாவையும் ராகுல் காந்தியும் சந்தித்து தனது கட்சியினருக்கு அமைச்சர் பதவிகளுக்காக காத்து கிடந்தார் இந்த பெருமகன். அன்றெல்லாம் இவரை நாம் நம்பியிருந்தோம். இவர்தான் தமிழின தலைவர், நம்ம உயிரான தலைவர், இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த தலைவர், ரட்சகன் அப்படின்லாம் நம்ம அன்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு இன துரோகி என்பது அண்ணன் சீமான் அவருடைய வரிக்கு பின்னுதான் இன்று பல தமிழர்கள் உணர நேர்ந்தது. ஆனால் நண்பர்களே, அன்று ஒரு தமிழ் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால், ஆட்சி அதிகாரம் அவன் கையில், ஒரு தமிழின் கையில், ஒரு தமிழ் உணர்வுள்ள ஒரு தமிழன் கையில் இருந்திருந்தால் நிச்சயம் இப்படி ஒரு பேரழிவு நம்ம இனத்துக்கு நடந்திருக்காது. எப்பேற்பட்டாலும் இந்த பேரழிவிலிருந்து நமது உறவுகளை காத்திருப்பார்கள். ஆனால் அன்று துரதிருஷ்டவசமாக நம் தமிழன் கையில் ஆட்சி இல்லாமல் போய்விட்டது. சரி, இப்படி லட்சக்கணக்கான நமது உறவுகளை இந்த சிங்கள பேரினவாதத்தின் அவர்களுடைய இனவெறிக்கு நாம் இரையாக்கி விட்டோம். இனி மிச்சம் இருக்கும் தமிழர்களையாவது நாம் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் விடுதலை பெற்று வாழ, சுதந்திரமாக வாழ, நிம்மதியாக வாழ இனிமேலாயினும் நம்மால் இயன்றதை ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு நாம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். ஆம் நண்பர்களே, அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். இதற்கு ஒரே தீர்வு, இன்னும் 2 வருடத்தில் 2026 வரப்போகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கு நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வர வேண்டும். இது மட்டும் நடந்துவிட்டால் இனி அங்கு இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நமது உறவுகள், நமது தொப்புள் கூடிய உறவுகள் அவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு நிச்சயம் ஒரு வழி உண்டு, ஒரு வகை உண்டு. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதிலிருந்தே, இன்றிலிருந்தே சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல சிறு சிறு பணிகளை, சிறு சிறு களப்பணிகளை 2027 நாம் தமிழ் வெல்வதற்காக, அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்காக
இன்றிருந்தே நமது சிறு சிறு ஒரு களப்பணியை தொடங்கி செய்ய வேண்டும். நமது கட்சி உறவுகள், முக்கியமாக நமது கட்சி பொறுப்பாளர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள், ஈகோ, இதையெல்லாம் கடந்து, சாதி மதம் இவையெல்லாம் கடந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து திட்டமிட்டு வியூகங்களை வகுத்து அதை நாம் களத்தில் செயல்படுத்தி நிச்சயம் நாம் சிறப்பாக செயல்பட்டோம் என்றால் வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெல்ல வைப்பது உறுதி. அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்குவதும் உறுதி. இது நடந்துவிட்டால் நாம் அந்த கனவு நமது ஈழ உறவுகளுடைய அந்த சுதந்திர வாழ்க்கை, அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை, அவர்களுடைய ஒரு உன்னதமான வாழ்க்கை நிச்சயம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் உறவுகளே, நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த இலக்கை நோக்கி, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற அந்த ஒரு உன்னத இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு களமாடுவோம். நிச்சயம் வென்று காட்டுவோம். சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்தில் அன்றைய தருணங்களை நாம் நினைத்து பார்த்து நமக்குள் ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் நாம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய ஒரு காணொலி பதிவு. எனது எண்ணங்களையும் எனது உணர்வுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். மீண்டும் அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.